இப்போ நீங்கள் பார்த்தீங்க, தொலைக்காட்சியில் தவறான செய்திகளை ஒளிபரப்பு பண்ணுனா தண்டிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு புதிய செய்தி நம்மளோட ஐடி வகுப்பில் உள்ள நம்ம புது மினிஸ்டர் வந்துக்கிட்டு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன உள்ள டீட்டெயில்ஸாக என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. சகோதரர்களே, நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள். நான் கடந்த 3 ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாள்ல நாம் சொல்லிக் கொண்டுள்ளதோடு, முதலில் மைக் நீட்டும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனை அடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு தரப்பினருக்கு நன்றி தெரிவித்திருந்தாலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இனி தமிழகத்தில் ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அதே நேரத்தில் அதையும் மீறி தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு நம்ம நியூஸ் எயிட்டில் உள்ள நமக்குள்ள அந்த நியூஸ் ஒளிபரப்பப்பட்ட அந்த நியூஸோட ஒரு கிளிப்பிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செய்தி கேட்டோன்னா எனக்கே ஒரு அதிர்ச்சி. இல்லை, சொன்னது யாருன்னு ஒன்று பார்க்க, ஆனால் சொன்னது கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம தமிழனை முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறத வந்துக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையில், இந்த ஒரு செய்தியில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். என்ன தெளிவாக சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எல் முருகன் யாரு? என்னோட கொஸ்டினே பார்த்துதான், எல் முருகன் யாரு? எல் முருகன் இந்திய அமைச்சரா இல்ல தமிழ்நாட்டோட அமைச்சரா? இப்ப நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தான்னா என்னமோ தமிழ்நாட்டுல சீட்டை ஃபுல்லா பிடிச்சிட்டு 236 சீட்டையும் பிடிச்சிட்டு நீ வந்துகிட்டு ஆட்சி நடத்துற மாதிரியும், அதுல நீ வந்துகிட்டு ஒரு அமைச்சரா இருந்து நீ தமிழ் டிவியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நீ பேசுற. நீ இணை அமைச்சர் இந்தியாவுக்கு. அப்ப நீ பேசுற ஒரு வார்த்தை பேசுறேன்னா அது இந்தியா முழுவதுமாக உள்ள அனைத்து தொலைக்காட்சிக்கும் அனைத்து செய்தித்தாள்களுக்கும் பொருந்தணும். ஆனா நீ அப்படியா பேசிருக்க? தமிழக ஊடகங்கள் அவ்வளவு கிளியரா சொல்ற, தமிழக ஊடகங்கள்ல வந்து நீ தப்பான வந்துகிட்டு செய்திகள் ஒளிபரப்பு பண்ணானா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறப்ப சரி, ரைட்டியா? அப்ப ஹிந்தியில வந்து பண்ணலாமா? ஆந்திரா தெலுங்குல பண்ணலாமா? இப்போ தெலுங்குல எடுக்க முடியாது. இல்ல, நீ தெலுங்குல நீ எடுத்தனா உனக்கு வந்துட்டு அப்படியே தலையை வச்சுட்டு ஆப்பு வைப்பாப்ல நம்ம நாயுடு. எவ்வளவு எகத்தானமா நீங்க பேசுறீங்க, தமிழை எவ்வளவு கேவலமா நீங்க பாக்குறீங்க. இதை நீ செய்ய வேண்டியது, இது நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டியதும், நீ செய்ய வேண்டியது எல்லாமே, நீ நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டியது ஹிந்தியில் உள்ள கோடி மீடியா, அஜ்தக், டைம்ஸ் நவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. கோடி மீடியா ரிப்போர்ட்ரு, அர்ணவ் கோசாமிக்குள்ள ரிப்போர்ட்ரு, அவெல்லாம் பரப்பாத பொய்யாட தமிழ்நாட்டில் உள்ள இங்குள்ள செய்தி நிறுவனங்களும் இது பண்றப்பல. இதுல குறிப்பா சொல்லிட்டு பார்த்தானா, இப்ப தந்தி டிவியும் புதிய தலைமுறை தான் வந்துகிட்டு தவறான செய்தி கொடுக்குறாங்க. நீ ஆக்ஷன் எடுத்து பாரு, என்னால முடியுமா? நீ பண்ணுவியா? மாட்டேல்ல. அப்போ உண்மையான செய்தி சொல்ற சன் டிவியோ கலைஞர் டிவியோ இல்ல மத்த நியூஸ் சேனலோ இது மேல நீ ஆக்ஷன் எடுப்ப. நீ மரியாதையா இருந்துக்கோ. என்ன எடுத்து பேசாத, பிஜேபி பத்தி எடுத்து பேசாத. நீ பேசுனேன்னா உன்ன தூக்கிடுவேன். அதைத்தான் நீ சொல்ற. அப்படித்தானே நீ மிரட்டுற. உன் வார்த்தை உண்மையாக இருந்தால், நீ சொல்ற சரியான வார்த்தையா இருந்தானா என்ன செஞ்சிருக்கணும்? நீ கோடி மீடியா அவன் தானே உள்ள இது பண்றான். அதே மாதிரி உன் ஐடி செல்லு வெக்கமா இல்ல? உனக்குலாம் வெக்கமா இல்லையாப்பா? உங்களுடைய மிக முக்கியமான முன்னாள் தமிழக பிஜேபி தலைவரும் 2 மாநிலத்துக்கும் இதுக்கும் சேர்த்துட்டு இருந்த கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் பப்ளிக்கா வச்சு சொன்னாப்லையா உங்க ஐடி செல்ல பத்தி எடுத்து பாரு. அந்த நியூஸ் எடுத்து வச்சுட்டு நீ ஆக்ஷன் எடு. என்ன முடியுமா? உனக்கு அண்ணாமலைக்கு நான் பிடிக்காது இல்ல, நீ எடுத்து பாரு. தைரியம் இருக்கா? நீ தைரியமா நாமலையா? மினிஸ்டர் ஆயிட்ட அப்படின்னா உன் பாட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் மிரட்டுறேன்னா மிரட்டுன்னு நான் மிரட்டுறேன்னு சொல்லு. பிஜேபியை எதிர்த்து எவனும் பேசக்கூடாது, இதுதான் உங்களுக்குள்ள சட்டம் நீ சொல்லி அதை போய் லீகலா போய் பார்த்துட்டு போறோம். அதுதான் நீ சொல்லி இருக்கணும். எவ்வளவு அழகா சொல்ற பாரு, என்னமோ நல்ல பிள்ளை சொல்ற மாதிரி, பசுந்தோல் போட்டு புலி மாதிரி. கேவலம் இல்லையா உங்களுக்குலாம்? பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கான் கோடி மீடியா. ஒரு ஆக்ஷன் எடுத்து பாரு, ஆக்ஷன் எடுத்து காமியம் பார்ப்போம். இந்த மீடியா ஃபுல்லா இதுவே ராகுல் காந்தி இன்னைக்கு பிஎம் ஆயிருந்தாருன்னா அவன் இப்ப மூட்டை கட்டிட்டு எத்தனை பேர் போயிருப்பான். நீ முழு அதிகாரத்துல, நீ முழு பலத்தோட இருக்கும்போது அந்த மீடியா ஃபுல்லா கத்திட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் பயந்துட்டு இருக்கான். எப்ப ஆட்சி கவிழும், எப்ப நம்ம தலையில கொண்டு வந்து வைக்க போறோம், இடிதியை கொண்டு போய் வைக்க போறோம்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்கான். இங்க இருக்க தந்தி டிவி புதிய தலைமுறை உட்பட எதை நாங்க வந்துகிட்டு மறைக்கிறக்கோ நாங்க வந்துட்டு ஒளிச்சு வைக்கிறோம் இல்ல. இன்னைக்கு இந்த யூடியூப் இல்லைன்னா ஒன்னால நீ வந்துகிட்டு உங்க மீடியா வந்துகிட்டு பச்சை இது
அதான் கட்ட வார்த்தையில சொல்ல வேண்டியது இருந்தாலும் ஒரு கௌரவம் ஒரு மரியாதை நிமித்தமா நான் வந்துட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. இல்லைன்னா வேற வார்த்தை நான் யூஸ் பண்ணணும் இதுக்கு, இந்த மீடியாவுக்கு இவங்க பண்ணுன அநியாயத்துக்கு. துருவரத்தை இல்லைன்னா இன்னைக்கு நீ வந்துகிட்டு வடக்குலயே நல்ல ஓட்ட வாங்கியிருப்பீங்க. அந்த துருவரத்தைங்கிற ஒரு ஆளால அந்த அதே மாதிரி 2-3 யூடியூபரால மட்டும்தான் இன்னைக்கு உங்க ஓட்டு குறைஞ்சிச்சு, உங்க சீட்டும் குறைஞ்சிச்சு. அப்போ உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீடியா தான். மீடியா மட்டும்தான். நீங்க பொய்யா உருட்டி அவனெல்லாம் வந்துகிட்டு ஏமாத்தி வச்சிருந்தீங்க. இவங்க எல்லாரும் உண்மையை சொன்னாங்க. உண்மையை கேட்ட மக்கள் திரும்பிட்டான். அதனாலதான் உத்தரப்பிரதேசம் அடி வாங்கினீங்க. அயோத்தியில வேற தோத்தமும் தானே நீங்க. அப்புறம் வந்துட்டு என்னத்துக்கு நீங்க வந்து பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டீங்க. சொல்ற பொய் எல்லாமே உன்னோட கோடி மீடியா தான். எழுதுற எல்லாமே ஒன்னு மலம் தான். தினமலம் தான் வந்துகிட்டு பச்சையா எழுதிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் எடுத்து வரேன் தினமலம் மேல முடியாது இல்ல. சும்மா ஓட்டுக்கிட்டு பதவியேற்று வந்தானே ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறதுக்காக வந்துகிட்டு டைலாக், பஞ்சு டைலாக். சுதந்திரமா விட்டு பாரு. நீ சுதந்திரமா நான் ஒரு சேனல் ஓனர் ரைட் பண்ண மாட்டேன், நான் எவனும் இதை ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற லெவல்ல நீ ஓப்பனா விட்டு பாரு. உண்மை மக்கள் மத்தியில வந்துட்டு உண்மை வந்துகிட்டு கரெக்டா போய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 100 சீட்டு கூட தேராது. இன்னைக்கு 220 சொல்லிட்டு உட்காந்துட்டீங்கல்ல, 220 240 சொல்லிட்டு இந்த 240 சீட்டுங்கிறது 100 சீட்டு கூட தேராது. அதை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மீடியா படைக்கிற பொய்யும் நீங்க அவிழ்த்து விடுற பொய்யும் இந்த ஐடி செல் பண்ண பரப்புற பொய் செய்திகளும் வச்சுதான் மக்களை முட்டாளாக்கி நீ ஓட்டு வாங்கிட்டு இருக்க. இல்ல நீ என்னமோ செஞ்சு இந்த மக்களுக்கு வந்து நல்லது பண்ணி டாலர் ரேட்டை குறைச்சி இந்திய ரூபாயோட மதிப்பெண்ணி கூட்டி இந்த பெட்ரோல் விலையை குறைச்சி மக்களுக்கு நீ வந்து நன்மையெல்லாம் செஞ்சு மக்கள் உனக்கு வந்து ஓட்டு போட்டுலாம் கொண்டு வந்து விடலை. இதுலயும் வந்துகிட்டு எல்லா விவிபேட்டை நீ எண்ணி பாரு. அப்போ உங்க இப்ப இருக்க சீட்டு கூட வந்துகிட்டு பாதிக்கு பாதி குறைங்கிறதா வந்துகிட்டு இப்ப நிறைய நிபுணர்களோட கருத்து. அது சுப்ரீம் கோர்ட் செய்யவும் மாட்டேங்குது. அந்த ஒரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் போடணும். அப்ப தெரியுடா உங்களுக்குலாம் எல்லா விவிபேட்டை எடுத்துட்டு என்ன சொல்லணும். அப்ப தெரியும் உண்மை உங்களோட குற்றம் ஃபுல்லா என்னதுன்னு, நீங்க பண்ண அநியாயம் என்னதுன்னு சொன்னா எவனும் பயப்பட போறது இல்ல, யாரும் இது பண்ண போறது இல்ல. நாங்க கொடுக்கிற நியூஸ் ஃபுல்லாமே உண்மையான நியூஸ் தான். நாங்க பொய் பரப்ப தேவை எங்களுக்கு இல்லவே இல்லை. உண்மையை மட்டுமே மக்கள் தெரிஞ்சா போதும். அதை மறைக்காத. அதை மட்டும் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதை நாங்க கடைசி வரை செய்யவும் செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் எஸ்ஜே.